போர்த்துகேயர் யாழ்ப்பாணத்தை ஆண்டபோது பண்ணை பகுதியில் ஒரு கோட்டையை கட்டியிருந்தனர். இது 4 மூலைகளிலும் கொத்தளங்களை கொண்ட நாட்பக்க வடிவம் கொண்டது. இதன் சுவர்களும் பலம் வாய்ந்தவையாக இருந்தன. சுவருக்கு வெளியே கோட்டையை சுற்றி நீரில்லாத அகழி இருந்தது. இது கிழக்கிந்திய நாடுகளில் ஒல்லாந்தரின் தலைமையிடமாக விளங்கிய பல்டேவியாவில் இருந்த கோட்டையை விட பெரியது என பல்டேயஸ் பாதிரியார் தனது நூலில் குறிப்பிட்டுள்ளார். எனினும் அக்காலத்தில் நவீனமாக இருந்த போர் உத்திகளுக்கும் ஆயுதங்களுக்கும் ஈடுகொடுக்கக்கூடிய வகையில் கோட்டையின் வடிவமைப்பும் அதன் சுற்றாடலும் இருக்கவில்லை. இந்த நிலைமை குறித்து ஒல்லாந்தர் ஆட்சியின் தொடக்க கால கட்டளை தளபதிகள் தமது அறிக்கைகளில் குறிப்பிட்டிருப்பதுடன் கோட்டையின் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கான பல்வேறு செயல்பாடுகளையும் முன்னெடுத்துள்ளனர். குறிப்பாக கோட்டை மதில்களுக்கு மிக அண்மையில் இருந்த வீடுகளையும் பிற கட்டிடங்களையும் அகற்றியமை, அகழிக்குள் கடல் நீரை நிரப்புவதற்கு முயற்சி செய்தமை போன்றவற்றை குறிப்பிடலாம். உள்ளூர் எதிரிகளை பொறுத்தவரை இக்கோட்டை போதுமானதாக இருந்த போதும் இந்து சமுத்திர பகுதியில் அதிகார போட்டியில் இறங்கியிருந்த ஐரோப்பிய எதிரிகளின் தாக்குதல்களுக்கு கோட்டை ஈடுகொடுக்காது என்பதை ஒல்லாந்தர் அறிந்தே இருந்தனர். இதனால் யாழ்ப்பாண கோட்டையை அக்கால போர் தொழில்நுட்பங்களுக்கு ஈடுகொடுக்கத்தக்க ஒரு கோட்டையாக மாற்றுவதற்கு முடிவு செய்யப்பட்டது. பல்வேறு காரணங்களால் கோட்டையின் கட்டுமான வேலைகள் மிகவும் மெதுவாகவே இடம்பெற்றன. சில முக்கியமான கட்டிடங்களுடன் அகழிக்கு உட்புறமாக இருக்கும் பகுதி 1680ஆம் ஆண்டில் நிறைவேறியது. கோட்டையின் உட்புற மதிலின் வாயிலுக்கு மேல் காணப்படும் பொறிப்பு இதற்கு சான்றாக அமைகின்றது. எனினும் அகழியை போதியளவு ஆழத்துக்கு தோண்டுதல், அதற்குள் நீர் நிறைந்திருக்க செய்தல் என்பன முற்று பெற்றிருக்கவில்லை. அகழியின் அடியில் இருந்த பாறைகளை உடைத்து அதை ஆழமாக்குவதில் ஒல்லாந்தர் தொழில்நுட்ப பிரச்சினைகளை எதிர்நோக்கினர். யாழ்ப்பாண கோட்டை அக்காலத்தில் அறியப்பட்டிருந்த பாதுகாப்பு தொழில்நுட்பங்களுக்கு அமைவாக வடிவமைக்கப்பட்டது. அக்காலத்தில் கனரக பீரங்கி தொழில்நுட்பம் பெருமளவு வளர்ச்சி பெற்றிருந்தது. ஐரோப்பிய போர்களில் வெற்றி தோல்வியை நிர்ணயிப்பதில் கனரக பீரங்கிகள் பெரும் பங்காற்றின. இந்த சூழலை எதிர்கொள்வதற்காக உருவானதே கொத்தள கோட்டை என அறியப்படும் வடிவமைப்பு. ஒல்லாந்தரின் யாழ்ப்பாண கோட்டையும் ஐங்கோண வடிவில் அமைந்த ஒரு கொத்தள கோட்டையே. இந்த ஐங்கோணத்தின் மூலைகளில் 5 கொத்தளங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இக்கொத்தளங்களுக்கு ஒல்லாந்தர் தமது நாட்டு இடப்பெயர்களை சூட்டியிருந்தனர். ஒல்லாந்து, கெக்ரெட்லாந்து, உத்ரெக்ட், விசேர்லாந்து, சீலாந்து என்பன இப்பெயர்கள். கோட்டைக்குள் கட்டளை தளபதியின் மாளிகை, பிற படை அதிகாரிகளின் வசிப்பிடங்கள், வைத்தியசாலை, சிறைசாலை, ஆயுத வெடிமருந்து களஞ்சியங்கள் என்பன இருந்தன. 1680இல் உட்புற கோட்டை அரண்கள் கட்டி முடிக்கப்பட்டிருந்தாலும் உள்ளே பல கட்டிடங்கள் கட்டப்படவில்லை. குறிப்பாக முன்பிருந்த போர்த்துகேய தேவாலயம் இடிக்கப்பட்டிருந்தும் அதற்கு பதிலாக புதிய தேவாலயத்தை கோட்டைக்குள் கட்டி முடிக்கவில்லை. 1690களின் தொடக்கத்தில் கட்டாமல் விடப்பட்ட கட்டிடங்களை கட்டுவதற்கு திட்டமிட்டதாக தெரிகின்றது. படை வீரர்களுக்கான இருப்பிடங்கள், கிறிஸ்தவ தேவாலயம் என்பன இவற்றுள் அடங்கும். 1680ஆம் ஆண்டுக்கு முன்னர் கட்டப்பட்ட கட்டிடங்கள் கோட்டையின் வடக்கு மேற்கு மதில்களை அண்டி அமைந்திருந்தன. புதிய கட்டிடங்களை வடகிழக்கு மதிலை அண்டி அமைக்க திட்டமிடப்பட்டிருந்தது. நடுவில் அமைந்த பெரிய வெளியின் நடுவில் தேவாலயம் அமைக்கப்படவிருந்தது. எனினும் தேவாலயம் பின்னர் வடகிழக்கு மதிலோரமாகவே கட்டப்பட்டது. இதை கட்டுவதற்கு நீண்ட காலம் எடுத்தது. படை வீரர்களுக்கான வசிப்பிடங்கள் கட்டப்படவே இல்லை. யாழ்ப்பாண கோட்டையின் அகழிக்கு புறத்தையுள்ள பாதுகாப்பு அமைப்புகள் 18ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டவை. இவற்றின் கட்டுமான வேலைகளும் மிக மெதுவாக நீண்ட காலம் இடம்பெற்றன. 138 ஆண்டுகள் யாழ்ப்பாணத்தை ஆட்சி செய்த ஒல்லாந்தர் தமது கோட்டை கட்டுமான வேலைகளை அதை பிரித்தானியர் கைப்பற்றுவதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்னரே நிறைவு செய்ததாக தெரிகின்றது. எனினும் ஒல்லாந்தர் ஆட்சியின் கடைசி 10 கோட்டையின் பாதுகாப்பு தொடர்பில் சில மேம்பாடுகளை செய்வதற்கு திட்டம் ஒன்று உருவாக்கப்பட்டது. எனினும் இதை நடைமுறைப்படுத்த அவர்களால் முடியவில்லை. பல்வேறு காலகட்டங்களில் யாழ்ப்பாண கோட்டைக்கு வந்து அது பற்றி எழுதியோர் ஒல்லாந்தர் கட்டிய தேவாலயத்தை பற்றி சிறப்பாக குறிப்பிட தவறவில்லை. இத்தல அமைப்பு சிலுவை வடிவில் அமைந்தது. இது பெருமளவில் அலங்காரங்களை கொண்டிராமல் எளிமையாக கம்பீரமான தோற்றத்துடன் காணப்பட்டது. இன்று முற்றாகவே அழிந்து போன இந்த தேவாலயத்தின் வாயிலில் காணப்பட்ட ஆண்டு பொறிப்பிலிருந்து இது 1706ஆம் ஆண்டில் கட்டி முடிக்கப்பட்டது என அறிய முடிகின்றது.
இதன் அடிப்படையில் உள்நாட்டு போர்க்காலத்தில் அழிந்து போவதற்கு முன்னர் இதுவே இலங்கையில் இருந்த மிக பழைய ஒல்லாந்தர் தேவாலயமாக கருதப்பட்டது. இதன் தரையில் யாழ்ப்பாணத்தில் காலமான ஒல்லாந்தர் பிரமுகர்கள் பலரின் பெரிய நினைவு கற்பலகைகள் பதிக்கப்பட்டிருந்தன. இவற்றுள் சிலவற்றை யாழ்ப்பாண அருங்காட்சியகத்தில் இன்றும் காணலாம். இது எவ்வளவுதான் நவீன வடிவமைப்புடன் கூடிய பலமான கோட்டை என்ற போதிலும் யாழ்ப்பாணத்தை தக்க வைத்துக் கொள்வதில் ஒல்லாந்தருக்கு இக்கோட்டை உதவ முடியாமல் போய்விட்டது. எவ்வித எதிர்ப்புமின்றி ஒல்லாந்தர் பிரித்தானியரிடம் சரணடைந்தனர். இது கோட்டையின் குறைபாடு அல்ல. கோட்டையை காப்பாற்றுவதற்கு தேவையான ஆளணிகளோ பிற வளங்களோ யாழ்ப்பாண கோட்டையில் இருக்கவில்லை. குடியேற்றவாத ஆட்சியாளர்கள் தங்கள் ஆட்சி பகுதிகளை தக்க வைத்துக் கொள்வது கடற்படை பலத்திலேயே தங்கியுள்ளது, கோட்டைகளில் அல்ல என ஒல்லாந்தரின் முன்னைய யாழ்ப்பாண கட்டளை தளபதி ஒருவர் தனது அறிக்கையொன்றில் சுட்டிக்காட்டி இருந்ததும் இங்கே குறிப்பிடத்தக்கது.